காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. புலனின்பங்களில் மயங்கி தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து பின்பு இறைவனுடைய திருவடியே மேன்மை அடைய செய்யக்கூடியது இந்த பிறவிக்கு அப்படின்ற உண்மையை அறிந்து அதன்படி புகழ்பெற்ற யயாதி என்ற அரசனுடைய வரலாறு. மகாபாரதத்திலே ஆதி பருவத்திலே இந்த கதை சொல்லப்பட்டிருக்கின்றது விரிவாக. இந்த கதையின் மூலம் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ளலாம். என்னன்னா, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 புலன்கள், இதன் வழியே நாம் சென்றால், நம்முடைய புத்தியை நாம் வேலை செய்ய விடாமல் தடுத்தால் நாம் படுகொழிக்கு சென்று விடுவோம். நாம் நம்முடைய சித்தத்தை இறைவன் பால் செலுத்தினால் நமக்கு இப்பிறப்பிலும் இனி வரும் பிறப்பிலும் நமக்கு மேன்மையே கிடைக்கும் என்பதை நமக்கு அறுதியிட்டு சொல்லக்கூடிய உத்தரவாதத்துடன் கூடிய அருமையான வரலாறு இது. இந்த கதையை நாம் பார்ப்பதற்கு முன்னாடி நாம் பார்க்கடல் கடைந்த நிகழ்வை சொல்ல வேண்டும். ஏன்னா கதை ஆரம்பிக்கக்கூடிய களம் அங்குதான் ஆரம்பமாகின்றது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைகிறார்கள் அமிர்தம் வேண்டி. அப்பொழுது மகாவிஷ்ணுவானவர் என்ன செய்கிறாரு? அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைத்து விட்டால் அவர்கள் சாகாவரம் பெற்று விடுவார்கள் அல்லவா, பின்பு தேவர்களை துன்புறுத்துவார்கள். அதனால் அவர் ஒரு உபாயம் செய்தார். என்னன்னா, மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை தேவர்கள் மட்டுமே சாப்பிடும்படி செய்து விட்டார். ஆனால் இதனால் மிகப்பெரிய போர் மூண்டு விட்டது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே. அப்போது நிறைய அசுரர்கள் இறந்து விட்டார்களாம். அப்போது அந்த அசுரர்களின் தலைவனாக விளங்கக்கூடிய பலி சக்கரவர்த்தியை தேவர்கள் கொன்று விட்டார்களாம். இதனால் அசுரர்கள்லாம் சிதறி ஓடி விட்டார்கள். ஏன்னா நம்முடைய தலைவன் இல்லாவிட்டால் நம்மால் எப்படி போர் செய்ய முடியும்? அதனால் படை நடத்துவதற்கு வேண்டிய தலைமை இல்லாததால் அவர்கள் பயந்து பின்வாங்கி விட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு இடத்தில் கூடி ஆலோசனை செய்தார்களாம். நாம் என்ன செஞ்சால் நாம் தப்பிக்க முடியும் இந்த தேவர்கள் கிட்ட இருந்து அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர்களுக்கு தெரிந்த ஒரு உபாயம் என்னன்னா, அசுரகுரு சுக்கராச்சாரியார் அவரிடம் கேட்டால் நமக்கு நல்ல ஒரு உபாயத்தை சொல்வார் அப்படின்னு கூடியிருந்து அவர்கள் கேட்டார்களாம் அசுரர்கள் எல்லாரும். அப்பொழுது அசுரகுரு சொன்னாராம், நாம் மிருத சஞ்சீவினி மந்திரம் தெரிந்திருந்தால் நமக்கு இந்த இறந்து போன அசுரர்களை மீண்டும் உயிர்ப்பித்து விடலாம் அப்படின்ற ஒரு அருமையான யோசனையை கூறினார். அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமா சேர்ந்து கொண்டு சுக்கராச்சாரியாரினுடைய காலிலே விழுந்து கேட்கிறார்களாம், சுவாமி தாங்கள் எப்படியாவது அந்த மந்திரத்தை கொண்டு எங்களுடைய தலைவனான பலி சக்கரவர்த்தியை தாங்கள் எழுப்பிவிட வேண்டும் அப்படின்னு. அப்போது அசுரகுரு சுக்கராச்சாரியார் என்ன பண்ணுறாரு, இந்த பலி சக்கரவர்த்தியை மிருத சஞ்சீவினி மந்திரத்தை கொண்டு எழுப்பி விடுகின்றாராம். இந்த மந்திரத்தை தெரிந்து விட்டதனால் அவர்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாகிவிட்டவா. ஏன்னா மாண்டவர்கள் எல்லாம் மீண்டவர்கள் எல்லாம் இப்படி மறுபடியும் வந்து விட்டால் அவர்களுக்கு நன்மைதானே. இப்போது ஒருத்தர் நாம் இறந்து விட செய்கின்றோம் என்று சொன்னால் அவர்களுடைய பலம் குறைந்து விட்டது என்று தானே அர்த்தம். ஒரு 10,000 பேர் இருக்கிறார்கள் எதிரி நாட்டிலே, அவர்கள் எல்லோரும் அழித்து விட்டால் நமக்கு நாடு வசப்பட்டு விடும். ஆனால் அந்த மாண்டவர்கள் மறுபடியும் மீண்டு விட்டால் என்ன செய்வது? ஒன்றும் செய்ய முடியாதல்லவா. அப்போ நாம தானே கொஞ்சம் பின்தங்கி விடுகின்றோம் பலத்திலே. அதனால் இவர்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக போய்விட்டதாம். ஏன்னா இந்த சஞ்சீவினி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உயிர் கொடுப்பது என்பது அர்த்தம். அதனால் இந்த மிருத சஞ்சீவினி மந்திரத்தை கொண்டு நாம் இறந்தவர்களை உயிர்ப்பித்து விடலாம் என்ற ஒரு அருமையான யோசனை தோன்றிவிடவே அவர்கள் எல்லாம் ரொம்பவும் சந்தோஷமாகி விட்டார்களாம். இப்போ இந்த அசுர குருவிற்கு ஒரு வேலை இருந்தது. என்னன்னா, இந்த அசுரர்களை வழிநடத்த வேண்டும் சரியானபடிக்கு. ஏன்னா அவங்க கொஞ்சம் பயந்துடுறாங்க. தேவர்கள் போரிட்டாக்கா கொஞ்சம் பயந்து பின்வாங்கி விடுகின்றார்கள். அதனால் இந்த அசுரகுரு சுக்கராச்சாரியார் என்ன பண்ணுறாரு, பக்கபலமாக இருந்து அசுரர்களை வழிநடத்துகின்றாராம். இப்பொழுது இந்த அசுர அரசு ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அவர் யாருன்னாக்கா விருஷவர்பா. அவர் தான் ராஜாவாக திகழ்கின்றார் இப்பொழுது அசுர குலத்தவர்களுக்கு. அவருடைய ஒரே மகள் சர்மிஷ்டை. அவளுக்கு 1000 பணிப்பெண்கள் இருந்தார்களாம். ஏன்னா அவள் இளவரசி அல்லவா. அதனால் இந்த அசுரகுரு சுக்கராச்சாரியாருக்கு ஒரு பெண் இருந்தாள், ரொம்பவும் செல்ல பெண். அவளுடைய பெயர் தேவயானி. இந்த தேவயானியும் சர்மிஷ்டையும் தோழிகளாக இருந்தார்கள். ஒருவரை ஒருவர் ரொம்பவும் நேசத்தோடு பழகி கொண்டார்கள். அவர்களுக்குள் பாகுபாடு கிடையாது. நான் ராஜா மகள், நீ என்னுடைய நாட்டிலே பணிபுரியக்கூடிய ராஜகுருவின் மகள் அப்படின்ற ஒரு பாகுபாடு வேறுபாடு கிடையாது. 2 பேரும் ஒத்த தோழிகளாக இருந்தார்கள். ஒரு தடவை என்ன நடந்ததுன்னா, இவங்க இப்படி மிருத சஞ்சீவினி மந்திரத்தை கொண்டு இறந்தவர்களை எல்லாம் உயிர்ப்பித்து விடுகிறார்கள் அல்லவா. அதனால் தேவர்களுக்கு சவாலாக போய்விட்டதாம். இப்போ நாம் எத்தனை தான் அழித்தாலும் அசுரர்களை மீண்டும் மீண்டும் வந்து விடுகிறார்கள் அல்லவா போர் செய்ய.
அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போது அவங்க தலைமையில் கூடி ஆலோசனை செய்கிறாங்களாம். எப்படி நாம் வெல்ல முடியும், எத்தனை தான் நாம் போரிட்டு அவர்களை நாம் வீழ்த்தி விட்டாலும் மறுபடியும் அவர்கள் உயிர் பெற்று விடுகிறார்கள், மறுபடியும் வந்து சண்டையிடுகிறார்கள். நம்மளால் தாங்க முடியவில்லை அல்லவா இந்த கொடுமையை. அதனால் என்ன செய்கிறதுன்னு யோசனை பண்ணும் பொழுது தேவகுரு பிரகஸ்பதியோட பிள்ளை கசன் என்ன பண்ணுறான், தந்தையே நான் சென்று அசுரகுரு சுக்கராச்சாரியாரிடம் மாணவனாக சேர்ந்து அந்த வித்தையை கற்றுக்கொண்டு வருகிறேன் அப்படின்னு புறப்படுறான். ஆனால் இது எவ்வளவு ஒரு சவாலான விஷயம் மட்டும் கிடையாது, உயிரை தியாகம் செய்ய வேண்டிய விஷயம். ஏன்னா நீ தேவகுரு பிரகஸ்பதியோட பிள்ளைன்னு தெரிந்தாக்கா அசுர குலத்தவர்கள் விட்டு விடுவார்களா, அங்கேயே வெட்டி போட்டு விடுவார்கள் அல்லவா, அவ்வளவு வெறி அல்லவா அவர்களுக்கு. அதனால் இந்த யோசனை இருந்தது தேவகுரு பிரகஸ்பதிக்கு. ஆனால் கசன் உறுதியாக சொல்லி விடுகின்றான், அப்பா இந்த குலத்தவருக்காக என்னுடைய ஒரு உயிரை தியாகம் செய்வதனால் என்ன ஒரு நஷ்டம் வந்து விட போகிறது, நானே செல்கின்றேன் அப்படின்னு புறப்பட்டு போகின்றானாம் கசன். இப்போ என்ன பண்ணுறான் பாருங்க கசன், அசுரகுரு சுக்கராச்சாரியாரோட கால்களில் விழுந்து கேட்கிறானா, நான் தங்களிடம் மாணவனாக சேர விரும்புகிறேன், என்னை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது அசுரகுரு சுக்கராச்சாரியார் கொஞ்சம் யோசனை பண்ணுறார். ஏன்னா அவ்வளவு சுலபமாக ஒருவரை மாணவனாக ஏற்றுக்கொள்ள முடியுமா சீடராக, அதனால். ஆனால் கசன் பாருங்க சிறந்த மேற்கோள்களை எல்லாம் காட்டுகின்றானாம். ஒரு சிறந்த குரு என்ன பண்ணணும், ஒருத்தர் நம்மிடம் வந்து வலிய வந்து கால்களில் விழுந்து என்னை நீங்கள் மாணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கும் பொழுது அதை தட்டக்கூடாது, அதை மீறக்கூடாது அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணுறான், அந்த இடத்துல அவன் சீடனாக சேர்ந்து விடுகின்றான். ஆனால் உண்மையாக நடந்து கொள்கின்றான். குரு இட்ட வேலையை கொஞ்சமும் முகம் சுளிக்காமல் அவன் செய்கின்றான். மாடுகளை மேய்த்துவா என்று சொன்னால் அதை அருமையாக செய்து முடிப்பான். அந்த வேலையை காலையில் மேய்ச்சலுக்கு கூட்டி கொண்டு போவான், மாலை வேலையானால் திரும்ப கொண்டு வந்து விடுவான். பசுக்களை அருமையாக அவன் மேய்ப்பான். மற்றும் பூஜைக்கு வேண்டிய பூக்களை பறித்து கொண்டு வருவதாகட்டும், மரத்தை வெட்டி கொண்டு வர சொல்லுவதாக இருக்கட்டும், அல்லது யாகத்துக்கு வேண்டிய சமைத்துக்களை நீ பொறுக்கி கொண்டு வா என்று சொல்ல அதையும் அவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதன்படி செய்து வருகின்றான். ஆனால் அசுரர்கள் பார்க்கிறார்கள், இவன் எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து இந்த மிருத சஞ்சீவினி மந்திரத்தை தெரிந்து கொண்டு போய்விட்டால் தேவர்களுக்கு பலம் வந்து விடும் அல்லவா. அதனால் இவன் என்ன பண்ணுறாங்கன்னா வெட்டி போட்டு விடுகிறார்களாம் காட்டில. ஏன்னா அசுரகுரு சுக்கராச்சாரியார் அனுப்பி வைக்கிறாரு, நீ போயிட்டு பூஜைக்கு வேண்டிய மலர்களை பறித்து கொண்டு வா என்று சொல்லும் பொழுது காட்டுக்கு தனியாக புறப்படுகின்றானாம் கசன். அப்பொழுது அசுர குலத்தவர்கள் அவனை வெட்டி விடுகின்றார்களாம். ஆனால் ஒவ்வொரு தடவை வெட்டும் பொழுதும் என்ன பண்ணுறாங்க பாருங்க, வெட்டி போட்டுடுறாங்களா, அதோடு விட்டுடலாம் அவனை வெட்டி எரித்து விடுகிறார்களாம். அந்த எரித்த சாம்பலை என்ன பண்ணுறாங்க, மதுவிலே கலந்து அசுரகுரு சுக்கராச்சாரியாருக்கு பருக கொடுக்கிறார்களாம். குடித்து விட்டவுடன் அவருக்கு தெரிந்து விடுகின்றது உள்ளே இருப்பது கசன் என்னும் நம்முடைய சீடன் அப்படின்னு. அப்போது கசன் மேலே ஆசை வைத்திருக்கக்கூடிய அசுரகுரு சுக்கராச்சாரியாரோட பெண் தேவயானி என்ன பண்ணுறா, தந்தையே தாங்கள் எப்படியாவது கசனை காப்பாற்ற வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு மன்றாடுகின்றாளாம். அப்போது தன்னுடைய செல்ல மகளின் ஆசையை நிறைவேற்றுவார் அல்லவா அசுரகுரு சுக்கராச்சாரியார். அதனால் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு தடவையும் காப்பாற்றுகின்றார். இப்போ 2 தடவை காப்பாற்றியாச்சுது. அவனை வெட்டி எரித்து மதுவில் கலந்து கொடுத்துடுறாங்க. 3வது தடவையும் மது கொடுக்கிறார்கள் அருந்த. அப்போது வயிற்றுக்குள்ளிருந்து கசன் கேட்கின்றானாம், குருவே நான் இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா மிருத சஞ்சீவினி மந்திரத்தை கொண்டு என்னை உயிர்ப்பித்து விடுகின்றீர்கள் என்று சொல்லுங்கள், ஆனால் நான் வெளியே வந்து அவங்களை கீழ்ச்சி கொண்டு தானே வெளியே வரும் உங்களுடைய வயிற்றை, அப்போ நீங்கள் இறந்து விடுவீர்கள் அல்லவா, அதனால் எனக்கு முறையாக கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த மிருத சஞ்சீவினி மந்திரத்தை அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன பண்ணுறாரு சுக்கராச்சாரியார், ரொம்பவும் சிரத்தையாக உண்மையாக மிருத சஞ்சீவினி மந்திரத்தை கசனுக்கு கற்றுக் கொடுத்து விடுகிறார். இப்போ வயிற்றுக்குள்ளிருந்து வெளியே வருகின்றான் கசன். அசுரகுரு சுக்கராச்சாரியாரோட வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்தவுடன் என்ன பண்ணுறான், தன்னுடைய குருவான சுக்கராச்சாரியாரை காப்பாற்றுகின்றானாம். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் தேவயானி இப்போ சமயம் பார்த்து கேட்கின்றாலாம் தன்னுடைய தந்தையிடம், அப்பா நான் இவரை விரும்புகின்றேன், இவரை எனக்கு மனம் செய்து கொடுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது கசன் மறுத்து விடுகின்றான். ஏன்னா அவன் சொல்கிற காரணம் ரொம்பவும் நியாயமாக இருக்கின்றது. என்ன சொல்கிறான்னா, இவர் எனக்கு உயிர் கொடுத்த தந்தையை, நான் உயிர் கொடுப்பதால் தந்தையாகிவிட்டார் அல்லவா, என்னை 1 தடவை 2 தடவை கிடையாது 3 தடவையும் காப்பாற்றி விட்டார், அதனால் இவர் எனக்கு தந்தை முறையாக போய்விடுகின்றார், நீ எனக்கு தங்கை முறையாக போய்விடுகின்றார், நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்லி விடுகின்றானாம். அதில் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, என்னன்னா இப்போ இந்த அசுரகுரு சுக்கராச்சாரியார் மது அருந்தியதால் தானே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நேர்ந்து விட்டது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, இன்று முதல் எந்த பிராமணராக இருந்தாலும் மது மாமிசம் தொடக்கூடாது, அப்படி தொட்டால் அவன் பிராமணத்திலிருந்து விலகி விடுகின்றான் அப்படின்னு ஒரு உறுதியான வார்த்தைகளை மொழிகின்றாராம். அந்த வாக்கை தேவர்கள் கேட்டு ததாஸ்து என்று சொல்கின்றார்கள். ஏன்னா அவர் கூறியது முற்றிலும் உண்மை, மது மாமிசம் அருந்தினால் எப்படி பிராமணத்தன்மை வந்துவிடும், போய்விடும் அல்லவா. அதனால் இப்போது
கசன் சொன்னதுக்கு நாம வரலாம். அவன் என்ன சொல்றான், நான் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது, கல்யாணம் செய்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றான் இல்லையா. ஆனா இதனால தேவயானைக்கு கோபம் வந்து விடுகிறவன். ஏன்னா நான் தானே உன்னை ஒவ்வொரு முறை உயிர்ப்பித்தேன், நான் இல்லாவிட்டால் நீ நின்று கொண்டிருப்பாயா, இப்படி என்னிடம் பேசி கொண்டிருப்பாயா, அதனால நீ கற்றுக்கொண்டு விட்டாய் அல்லவா இந்த மிருத சஞ்சீவினி மந்திரம், அது உனக்கு பயன்படாமல் போக கடவுது அப்படின்னு ஒரு சாபம் இட்டு விடுகின்றாளாம். அவன் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தன்னுடைய உயிரை தியாகம் செய்து ஒவ்வொரு தடவையும் இந்த இடத்துக்கு வந்து இந்த மந்திரத்தை கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு பாடுபட்டு இருப்பான் அவன். ஆனா இவன் ரொம்ப சுலபமா சொல்லிடுறாளாம், உனக்கு இந்த மிருத சஞ்சீவினி மந்திரம் பயன்படக்கூடாது அப்படின்னு. ஆனா இதற்கு மறுசாபம் கொடுக்கின்றானா கசன். அவன் என்ன சொல்றான் பாருங்க, நீ பிராமண பெண் தானே, ஆனா நீ வந்து ஒரு பிராமண மணமகன் உனக்கு கிடைக்க மாட்டான், நீ ஒரு சத்திரியனைத்தான் கல்யாணம் செய்து கொள்வாய் அப்படின்னு மறுசாபம் விட்டு அங்கிருந்து கிளம்பி விடுகின்றானாம். அவன் தேடியது என்ன, மிருத சஞ்சீவினி மந்திரம். அதை தெரிந்து கொண்டு போய்விட்டால் இவ்வளவு கவலை கிடையாது நமக்கு. ஆனா இப்ப இவ்வளவு நிகழ்வுகள் நடந்து விட்ட, நம்மால அனுமானிக்க முடியாத, தீர்மானிக்க முடியாத இவ்வளவு சம்பவங்கள், நிகழ்வுகள் நடைபெற்று விட்டன. சரி, இப்போ நாம இவ்வளவு சொல்றோம். இந்த விருஷவர்வா என்ற அசுர அரசனுடைய பெண் சர்மிஷ்டை, அவளுடைய இடத்துக்கு நாம வருவோம். ஒரு பெரிய அந்த வருஷத்துல ஒரு பெரிய திருவிழா நடக்க இருக்கின்றது. அதனால என்ன பண்றா பாருங்க சர்மிஷ்டா, தன்னுடைய தோழிகள் 1000 பேர்னு சொன்னோம் இல்லையா, அவர்களோடு சேர்ந்து கொண்டு மற்றும் தன்னுடைய தோழியான பிரியமான தோழி தேவயானியோடு சேர்ந்து கொண்டு என்ன பண்றா சர்மிஷ்டா, ஒரு தாமரை பொய்கைக்குள் வந்து நீராடலாம் அப்படின்னு வராங்களாம். சிறு பிள்ளைகள் மாதிரி அவர்கள் கூக்குரல் இடுகின்றார்களாம். ஏன்னா இளம் பருவத்து பெண்கள் அல்லவா, அதனால அந்த வயதிற்கே உரிய நகைச்சுவையோடவும் கேளிக்கையோடும் கிண்டலோடும் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், நீந்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்போ ரொம்ப அவசர அவசரமாக என்ன பண்றா சர்மிஷ்டை, இந்த 1000 பெண்கள் கொண்டு வந்திருந்தார்கள் அல்லவா மாற்று துணி, அதெல்லாம் ஒரு இடத்தில் வைத்து விட்டு போயிருந்தார்கள். இப்போ திரும்ப வரும்போது கொஞ்சம் அவசரம் அவர்களுக்குள்ள. அதனால என்ன பண்றா, தவறுதலாக தேவயானி வைத்திருந்த உடையை, அவள் அணிய வைத்திருந்த உடையை சர்மிஷ்டை அணிந்து கொள்கின்றாளாம். இந்த ஒரு தவறுக்காக எவ்வளவு பெரிய அனர்த்தங்கள் நிகழ்ந்தது என்பதை பற்றி நாம் பார்த்தால் ரொம்பவும் அதிசயமாக இருக்கும். இப்போ இவளுடைய ஆடை அணிந்து கொண்டாளா சர்மிஷ்டை, ஆனால் இதை அவள் கவனிக்கவில்லை. அவள் வேண்டுமென்று அதை செய்யவில்லை, தவறுதலாக தெரியாமல் செய்து விட்டலாம். ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த தேவயானிக்கு கோபம் வந்து விட்டதாம். என்ன சொல்றா பாருங்க, நீ ஒரு பணிப்பெண் போல அல்லவா நடந்து கொண்டிருக்கின்றாய், கேவலம் நீ ஒரு ராஜாவுடைய பெண் தானே, உனக்கு என்ன பெரிய பெருமை வந்து விட்டது, என்னுடைய இந்த ஆடையை நீ எப்படி அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு ரொம்ப கோபமாக கடிந்து கொண்டாலாம். இதை பார்த்தவுடன் சர்மிஷ்டைக்கு கோபம் வந்து விட்டதாம். அவன் என்ன சொல்றா பாருங்க, இந்த காக்கைகள் நாய்கள் இருக்கும் அல்லவா சாப்பாட்டிற்காக வெளியே, வீட்டுக்கு வெளியே, அது மாதிரி தானே நீங்களும். என்னுடைய அப்பா ராஜா, அவருடைய குருவாக விளங்கக்கூடியவர் உன்னுடைய தகப்பனார் அசுரகுரு சுக்கராச்சாரியார். என்ன இருந்தாலும் எங்களிடமிருந்து நீங்கள் பிச்சை வாங்கி கொண்டு தானே போகின்றீர்கள், உனக்கு என்ன அவ்வளவு வாய்க்கொழுப்பு அப்படின்னு கேட்டு விடுகின்றாளாம். இதை கேட்ட உடனே தேவயானிக்கு கோபம் வந்து விடுகின்றது. உன்னுடைய தகப்பனார் பெரிய ராஜாவாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய தகப்பனாருடைய ஆலோசனையின் பேரில், அவருடைய திட்டத்தின் பேரில் தான் இயங்குகின்றீர்கள், அவருடைய மூளை தானே அங்கே செல்லுபடியாகின்றது, உன்னுடைய அந்த புஜபல பராக்கிரமங்கள் ஒன்றும் வேலை செய்யவில்லை அல்லவா உன்னுடைய தகப்பனாருடையது, என்னுடைய தந்தையாருடைய மூளை தானே அங்கே செலவாகின்றது அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லிட்ட உடனே இவளுக்கு ரோஷம் பொத்து கொண்டு வந்து விட்டதான். ஏன்னா தன்னுடைய தகப்பனாரை அப்படி இழிவாக பேசிவிட்டாலே அப்படின்ற கோபத்தில் என்ன பண்ணுறா சர்மிஷ்டை, தேவயானியை ஒரு பாழுங்கிணற்றில் தள்ளிவிட்டு போய்விடுகின்றாலாம். சுற்றி இருக்கக்கூடிய அந்த தன்னுடைய 1000 தோழிகளோட இப்போ தனியாக காட்டுக்குள் இருக்கின்றாள் இந்த தேவயானி. ஏன்னா மாற்று துணி கூட கிடையாது, அவர்கள் நீராடி கொண்டு இருந்தார்கள். தவறுதலாக இவளுடைய சேலையை அவள் உடுத்தி கொண்டாள் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த வாய் வார்த்தை முற்றி கலகமாக போய்விட்டு இப்பொழுது சண்டையில் முடிந்து விட்டது. இப்போ அவளை ஒரு பாழுங்கிணற்றில் தள்ளிவிட்டு சர்மிஷ்டை என்னவோ போய்விட்டாள். ஆனால் தேவயானி அழுது கொண்டிருக்கின்றாள். அப்பொழுது அந்த இடத்துக்கு யயாதி என்ற மன்னன் வருகின்றான். நாம் இந்த யயாதியோடைய கதையை கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இவனுடைய அப்பா யாருன்னா நகுஷன். நகுஷன் மிகப்பெரிய வேள்விகள் எல்லாம் செய்தவன், பெரிய ராஜா அவன், இந்த நிலவுலகை ஆண்ட சக்கரவர்த்தி அவன். அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய ஸ்தானம் எப்படி இருக்குன்னு நாம் சொல்கிறதுனாக்கா, விருத்தாசுரன் என்ற அசுரனை அழித்தான் இந்திரன். அதனால் அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்து விட்டது. அவனால் இப்பொழுது இந்திரலோகத்தை ஆள முடியவில்லை. அதனால் அவன் என்ன பண்ணுறான், இந்திரன் தேவலோகத்து அரசன் அல்லவா, இந்திரன் என்று சொன்னால் அவன் தேவலோக அதிபதி. அவனால் இப்பொழுது தேவலோகத்தை ஆள முடியவில்லை. அவன் தன்னுடைய உருவத்தை சுருக்கி கொண்டு ஒரு தாமரை பொய்கையில் தாமரை தண்டுக்கு கீழே உட்கார்ந்துக்கிட்டு தவம் செய்து கொண்டிருக்கின்றான். ஏன்னா அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து விட்டது. அவனால் தொடர்ந்து நாடாள முடியவில்லை. இந்த
தேவலோகத்தை, அந்த ராஜ்யத்தை அவனால் தொடர்ந்து அரசாட்சி செலுத்த முடியவில்லை. அந்த நேரம் பார்த்து தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்களாம், நமக்கு ஒரு ராஜா வேணும் இல்லையா, இந்த இந்திரலோகத்தை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மண்ணுலகத்திலே நகுஷன் என்ற ஒரு ராஜா இருக்கிறான், அவன் ஒரு சக்கரவர்த்தி, அவனை நாம் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவனை கொண்டு வருகின்றார்களாம் இந்த விண்ணுலகத்தை ஆள்வதற்கு. அவனும் ஒத்துக்கொள்கின்றானாம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, முதல்ல அவன் இந்திரனாக பதவி ஏற்றுக்கொள்கின்றான். ஆனால் இந்திராணியை பார்த்தவுடன் ஆசை வந்து விட்டது அவனுக்கு. ஏன் அவன் இந்திராணியும் கட்டி கொண்டால் என்ன, அவளையும் நாம் கல்யாணம் செய்து கொண்டால் என்ன, அவள் எனக்கு மனைவியாக வாய்த்தால் என்ன அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் வந்து விட்டதாம். இந்த தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகின்றானாம் நகுஷன். அப்போது இந்திராணி ஒரு நிபந்தனை வைக்கின்றாள் பாருங்கள். நீ சொல்கிற இல்லையா, நீ என்னை கல்யாணம் செய்துக்கோ, நான் கல்யாணம் செய்து கொள்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை என்னன்னா, சப்த ரிஷிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, மிகப்பெரிய முனிவர்கள், தபஸ்விகள், அகத்தியர் முதலான முனிவர்கள், அகத்தியர், அத்ரி, பிருகு, புலஸ்தியர், இப்படிப்பட்ட மகா முனிவர்களுடைய நீங்கள் என்ன பண்ணணும், அவர்களை கூப்பிட்டு அவர்களை ஒரு கட்டிலை கொண்டு வர சொல்ல வேண்டும். அந்த கட்டிலின் மீது தாங்கள் அமர்ந்து வந்து அதை பல்லக்கு மாதிரி பயன்படுத்தி என்னிடம் வர வேண்டும். அப்போ நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாளாம். கொஞ்சம் யோசனை செய்திருக்க வேண்டும் நகுஷன். ஏன்னா இந்திராணி அவ்வளவு சுலபமாக தன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியவள் அல்ல. இதில் ஏதோ ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானா அவன் தப்பிச்சுக்கிட்டு இருப்பான், சாபத்தில் இருந்தானா. அவன் என்ன பண்ணுறான், பெண் ஆசை பொல்லாதது அல்லவா, அதனால் அவன் என்ன பண்ணுறானா 7 அந்த ரிஷிகளை கூப்பிடுகின்றானா, சப்த ரிஷிகளை எல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்கிறானா, ஒரு பல்லக்கை கொண்டு வர சொல்கிறானா. அந்த பல்லக்கு மேலே இவன் ஏறிக்கிறானா. ஏறிக்கிட்டு என்ன பண்ணுறான், இப்போ தான் அவன் இந்திரன் அல்லவா, விண்ணுலகத்திற்கே அதிபதி அல்லவா, அதனால் அவன் என்ன பண்ணுறான், எல்லாரும் சீக்கிரம் வாங்க, என்னை தூக்கி கொண்டு போங்க, ஏன்னா இந்திராணி எனக்காக அங்கே காத்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறானா. அப்போ சப்த ரிஷிகளில் ஒருவரான அகத்தியர் என்ன பண்ணுறார், அவர் கொஞ்சம் குள்ளம் தானே, குறுமுனி அல்லவா அவர், அதனால் அவரால் சீக்கிரமாக தூக்கி கொண்டு போக முடியவில்லையாம். கொஞ்சம் காலதாமதம் ஆகின்றதாம், அவரால் சுமக்க முடியவில்லை. ஏன்னா கொஞ்சம் உயரம் குறைவு அல்லவா அவர். கட்டிலில் இப்போது உட்கார்ந்துக்கிட்டு இருக்காருன்னா ஒருத்தர் 4 பக்கம் மூளை இருக்குது, அந்த 4 மூளையும் சரிசமமாக இருந்தால் தானே சீக்கிரமாக தூக்கி கொண்டு போக முடியும். அவரால் தூக்கி கொண்டு போக முடியவில்லை, கொஞ்சம் மெதுவாக நடக்கின்றார். அதனால் கோபம் வந்து விட்டதாம் நகுஷனுக்கு. அவன் என்ன பண்ணுறானா, காலால் எட்டி உதைக்கிறானா குறுமுனியை. இந்த தவறை செய்யலாமா, என்ன பெரிய முனிவர் அல்லவா அவர், அவரை காலால் எட்டி உதைச்சு சீக்கிரம் போக வேண்டும் ஐயா, என்ன செய்து கொண்டிருக்கின்றீர், சீக்கிரம் தூக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அகத்தியருக்கு கோபம் வந்து விடுகின்றதான். ஏன்னா இருந்திருந்து பெரிய மகாமுனியை நம்ம காலால் எட்டி உதைக்கலாமா, எவ்வளோ பெரிய தவறு செய்து விட்டான் நகுஷன். அதனால் என்ன பண்ணுறாரு அகத்தியர், நீ இந்த ராஜா பட்டம் ஏற்றுக்கொண்டதற்காக தானே இவ்வளவு ஆட்டம் ஆடுகின்றாய், நீ என்னவோ அப்படியே தொடர்ந்து இந்திராதிபதியாக இருக்க போகின்றாய் என்பதற்காக என்னையா வந்து நீ இப்படி காலால் எட்டி உதைப்பது, இது தகுமா? அதனால் நீ என்ன பண்ணுற, இன்றிலிருந்து நீ இந்த இந்திரலோகத்திலிருந்து வெளியே தள்ளப்படுவாய், நீ மறுபடியும் மண்ணுலகத்திற்கே செல்வாய் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்து விடுகின்றாராம். அங்கிருந்து கீழே தொப்பென்று கீழே விழுந்து விடுகின்றானாம் நகுஷன். ஏன்னா கீழே விழுந்து விட்டு என்னவாக போகின்றான், மலைப்பாம்பாக அவன் உருமாறிக்கொள்கின்றான். இந்த நகுஷனுடைய பிள்ளை தான் யயாதி. இவ்வளவு கதைகள் இருக்கின்றன இந்த சந்திரகுல அரசுக்கு. இந்த யயாதி எப்படி இருப்பான், ஏன்னா தந்தையே பெண்ணாசை கொண்டு இந்திராணியை நாம் பெண்டாட்டியாக வைக்க வேண்டும் என்று ரொம்பவும் ஆசைப்பட்டான், மனைவியாக வேண்டும் என்று கொஞ்சம் காமத்தோடு இருந்தான். அவனுடைய பிள்ளை எப்படி இருப்பான் யயாதி, அவனும் அப்படித்தானே இருப்பான். அவனுக்கு நேர்ந்த துயரம் என்ன, அவன் எப்படிப்பட்ட சாபத்தை வாங்குகின்றான் என்பதை பற்றி நாம் அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம். ஏன்னா 2 குலங்கள் பாரத நாட்டிலே மிகப்பெரிய அரசாட்சி செலுத்தி வந்தன. ஒன்று சூரிய குலம், இன்னொன்று சந்திரகுலம். இந்த சந்திரகுலத்தின் அரசனாக விளங்கக்கூடிய யயாதியினுடைய கதையை பற்றி நாம் பின்வரும் அத்தியாயங்களில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான நிகழ்விலே, அடுத்த அத்தியாயத்திலே, யயாதியினுடைய அடுத்த பதிவிலே, 2வது அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.